எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜி மொபைல் கேன் ட்ரேடிங் வீடியோஸ். நான் உங்க கோபிநாத் பேசுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொபைல் டேட் எபிசோட் நம்பர் 4. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவோட பவர் செக்ஷன் நம்ம வந்து க்ளோஸ் பண்றோம். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே இதுலயே உங்களுக்கு கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டவுட்ஸ் இது மீறியும் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் டெட்டில் வந்து எபிசோட் நம்பர் 4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் செக்ஷன் அப்படிங்கிற செக்ஷன் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த பவர் ஐசி, இஎம்எம்சி, அப்புறம் அந்த சிபிஓ இதெல்லாம் வந்து இதனால வர பிரச்சனைகள், ஸோ இதோட டிசி மீட்டர் அனாலிசிஸ், ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காகவே ஒரு 2 டைப்பாக இதை நான் வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ ஜியோமி, ரெட்மி இது ஒரு பக்கமும், சாம்சங், லெனோவோ, ஓப்போ, விவோ இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஒரு பக்கமும் நான் வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோமி, ரெட்மி அப்படிங்கிறது மட்டும் ஏன் தனியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து எக்ஸாம்பிள் சாம்சங், லெனோவா, ஓப்போ, விவோ, மோட்டோ, ஸோ எனிதிங் சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் ஐசி. ஸோ ஒரு பவர் ஐசியில வந்து நமக்கு எங்க இருந்து வருது ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டரியில வந்து 3.7 வோல்டேஜ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பவர் ஐசியில வந்து உடனே வந்து பவர் போயிடும். ஸோ அங்க இருக்க வாட்ச் டாக் வந்து நம்ம வந்து அதை வந்து நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம எல்லாத்துக்கும் வந்து பவர் ஐசிலேருந்து பவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி எல்லாத்துக்கும் லைன் போய் நமக்கு வந்து ஒரு மொபைல் ஆன் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து தெரியல அப்படின்னா லாஸ்ட் வீடியோலாம் வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ பவர் செக்ஷனோட மொபைல் டேட்டோட நம்ம E1, E2, E3 ஐ மீன் எபிசோட் 1, 2, 3, 4 இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ 4 தான் நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் 1 அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ பேட்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3.7 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ பேட்டரி கனெக்டர்லேருந்து ஃபியூஸை தாண்டி கெப்பாசிட்டி இந்த மாதிரியான பல விஷயங்களை தாண்டி நமக்கு வந்து பவர் ஐசிக்கு போகுது. ஸோ பவர் ஐசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல PM89-MT63-- போட்டிருக்கேன். ஸோ ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அது வந்து குவால்காம் டிவைஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிஎம் அப்படிங்கிற அந்த இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஐசி மேல. ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மீடியாடெக்காக இருந்துச்சுன்னா எம்டி அப்படிங்கிறத வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறத வச்சு அந்த பவர் ஐசி குவால்காமா மீடியாடெக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிஃபால்ட் கோட் அப்படின்னு கூட சொல்லலாம். குவால்காம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா PM89 தான் ஸ்டார்ட் ஆகும், மீடியாடெக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா MT63 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ பவர் ஐசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்ச் டாக் நான் வந்து பார்த்துட்டு இருக்கு. வாட்ச் டாக்ல இருந்து ஒரு சர்க்யூட் வந்து பவர் செக்ஷனுக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். அதான் பவர் பட்டன். ஸோ இதை பிரஸ் பண்ணும் போது நமக்கு வந்து பவர் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த ஸ்ப்ரெட் ஆகிற பவர் வந்து எத்தனை செக்ஷனா பிரியுது, ஸோ எதெல்லாம் தாண்டி போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பவர் பட்டனை பிரஸ் பண்ணும்போது நமக்கு மொத்தம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 அவுட்புட் வோல்டேஜ் வரும் அப்படிங்கிறத வந்து தியரட்டிக்கலா நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு அவுட்புட் வோல்டேஜ் வெளியே பவர் ஐசிலேருந்து வருது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு காயில், ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 5 லோடு வெளியில வருது ரெகுலேட்டட் ஆகி. ஸோ உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருக்கும் ரெகுலேட் பண்ணும். வர கரண்ட்டை நம்ம வந்து 5 ரெகுலேட் பண்றது தான் வந்து பவர் ஐசியோட வேலை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்படி சிம்பிளா கொடுத்துருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டீடைலா பாருங்க ரெகுலேட்டர் நான் காமிச்சே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெகுலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு 5 ரெகுலேட்டர் இருக்கும். 5 அவுட்புட் வந்து வெளியே வருது. அந்த ரெகுலேட்டர்ல இருந்து வர அவுட்புட் தான் இந்த 5 அவுட்புட்டும். ஸோ இந்த அவுட்புட் வெளியே வரும்போது நமக்கு வந்து ஒரு காயிலும் ஒரு கெப்பாசிட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு லோடுக்கு நமக்கு வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 5 லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயில், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு காயில், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு காயில், ஒரு கெப்பாசிட்டர் இப்படி போடுறதுனால தான் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஐசி சுற்றி காயிலும் கெப்பாசிட்டரும் அதிகமாக நிறைஞ்சன மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கு இதுதான் காரணம். ஸோ ஒரு காயிலும் ஒரு கெப்பாசிட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட லோடோட அந்த கனெக்ஷன் தான் இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 அவுட்புட் வருது. ஸோ இந்த 5 அவுட்புட்லாம் வந்து எதுக்கு போகுது, இந்த 5 அவுட்புட் வந்து எதுக்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து பிரிஞ்சு நமக்கு வந்து இஎம்எம்சி ஆர் ஃபிளாஷ் ஐசிக்கு போகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிபியூக்கு போகுது. ஸோ இந்த இஎம்எம்சி ஃபிளாஷ் ஐசிக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும் இல்லையா. ஏன்னா நம்ம அட்வான்ஸ் லெவல், சிப் லெவல்னு பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாத்துக்கும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் வோல்டேஜ் போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இஎம்எம்சி பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் இந்த இடத்துல நான் போடல அப்படின்னா இஎம்எம்சி பக்கத்துல வந்து நிறைய கெப்பாசிட்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க வோல்டேஜ்ல செக் பண்ணீங்கன்னா இந்த 5 வோல்ட்ல 1 வோல்ட் அந்த இடத்துல வரும். ஸோ ஒவ்வொரு மொபைல்ல ஒவ்வொரு மாதிரி வோல்டேஜ் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா சிபியூ எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு 1.2 வோல்ட், 2 வோல்ட் அந்த மாதிரி சம்திங் வரும். ஸோ சுத்தி இருக்க கெப்பாசிட்டர் செக் பண்ணீங்க அப்படின்னா இஎம்எம்சி ஃபிளாஷ் ஐசிலாம் வந்து சுத்தி இருக்க கெப்பாசிட்டர் செக் பண்ணீங்க அப்படின்னாவே 1.1 வோல்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 2.8 வோல்ட் வரும் வேரியஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த கெப்பாசிட்டர்ல வந்து நமக்கு வந்து பவர் வரல அப்படின்னா தான் நம்ம வந்து ஏதோ பவர் ஐசி நல்லா இருக்கு, அதுல வர வோல்டேஜ் எல்லாம் வெளியே வந்துருச்சு, பட் ஆனால் இதுக்கு போக வேண்டிய வோல்டேஜ் போகலன்னா மொபைல் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா
டிசி மீட்டர் அனாலிசிஸ் இந்த இடத்துல கொண்டு வரும். ஸோ டிசி மீட்டர் அனாலிசிஸில் ஒரு நம்ம வந்து பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது ஃபிக்ஸட் ஆம்ப் நிற்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பவர் ஐசி நல்லா இருக்கு. ஏன்னா பவர் ஐசி நல்லா இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஆம்பியர் எடுத்து நிற்கிது ஃபிக்ஸடாக. ஸோ ஆம்பியர் எடுக்குது அப்படிங்கும் போது பவர் ஐசி தன்னோட கரண்ட்டை வந்து வெளியே செலுத்துதுன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி செலுத்தும் போது ஃபிக்ஸடாக நிற்குது அப்படின்னா இங்கே யாராவது வேலை செய்யலை அப்படின்னா தான், இங்கே வேலை செஞ்சால் டக்குன்னு பவர் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆம்பியர். ஸோ வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆம்பியர் மட்டும் எடுத்துட்டு அப்படியே நிற்கிது. ஸோ அதை தான் வந்து ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பவர் எடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆம்பியர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி எடுக்கல ஃபிக்ஸடாக நிற்கிது எடுத்து நிற்கிது அப்படின்னா இதுக்கான வோல்டேஜ் சிபியூக்கான வோல்டேஜ் இஎம்சி கிளாஸ் ஏசிக்கான வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து போகலை அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபை எடுத்துக்கலாம். ஸோ ஃபிக்ஸட் ஆம்பியர் அப்படின்னா சாஃப்ட்வேர்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் தாங்க. ஸோ சாஃப்ட்வேர்னு சொன்னது காரணம் வோல்டேஜ் போயிருக்கும், பட் சாஃப்ட்வேர் ஃபைல் வேலை செய்யாதனால நமக்கு வந்து அந்த இடத்துல வேலை செய்யாமல் இருக்கும். ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஃபிக்ஸட் வோல்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணிடுங்க, ரெடி ஆகிடும். ரெடி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் கட் ஆகிறதுக்காக வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி தான். இதுலேருந்து போகிற வோல்டேஜ் கட் ஆகிற வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ வந்து தண்ணீர் விழுந்த மொபைல் ஷார்ட்டான மொபைல் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நமக்கு வந்து டெட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இஎம்எம்சியோட ஹெல்த் இஷ்யூ கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபிக்ஸட் அப்படி நிற்கிதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், ரெண்டாவது வந்து இஎம்எம்சி, மூணாவது வந்து சிபி, இது மூணு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஃபிக்ஸட். ஸோ அதிகமாக ஆம்பியர் எடுக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நான் கனெக்ட் பண்ணுறோம், அதிகமாக ஆம்பியர் எடுக்குது அப்படின்னா ஒன்று சிபியூ ஷார்ட் ஆயிருக்கலாம், இல்லை ஃபிளாஷ் ஐசி ஷார்ட் ஆயிருக்கலாம், இல்லை சம்திங் வந்து பவர் ஐசியை கூட ஷார்ட் ஆயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து மோர் ஆம்பியர் சொல்கிறோம். ஸோ நோ ஆம்பியர் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பவர் ஐசி செக் பண்ணணும். நோ ஆம்பியர்னா பவர் ஐசி தானே கரண்ட் அனுப்புறது. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு கரண்ட் ரைஸ் ஆகலை அப்படின்னா பவர் ஐசியை பவர் வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் ஒரு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். ஸோ பவர் ஐசிலேருந்து நமக்கு ரெகுலேட் ஆகிற கரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆக பிரிஞ்சு இஎம்எம்சிக்கும் குவால்காமுக்கும் வந்து போகுது. ஸோ ஒவ்வொரு மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி போகும். ஸோ இந்த 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 சொல்லியிருக்கேன், ஆனால் எதுக்குன்னு கரெக்டாக சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸ்கிமேட்டிக்கில் நம்ம எடுத்து ஒவ்வொரு மாடலுக்கு இண்டிவிஜுவலாக பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த இடம் வந்து எங்கெங்கே போகுது அப்படிங்கிறதுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக சிபியூ பக்கத்தில் இருக்க கெப்பாசிட்டரோ இஎம்எம்சி பக்கத்தில் இருக்க கெப்பாசிட்டரோ செக் பண்ணீங்க அப்படின்னா வோல்டேஜ் போகிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி வோல்டேஜ் வரலன்னா இங்கிருந்து ஒரு ட்ராக் கட் ஆயிருக்கு. ஸோ மேற்கொண்டு நம்ம ஸ்கிமேட்டிக் எடுத்து பார்த்து நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஸோ ரெண்டாவது டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Xiaomi Redmi. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கனெக்டர் 3.7 வோல்ட்டில் போயிட்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஐசி, அதாவது பவர் ஐசியாக 2 ஐசி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ ஆமாங்க, உண்மைதான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஐசி வந்து 2 ஐசி இருக்கு. ஸோ இதில் வந்து பிஎம்ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐசியும் பிஎம்ஐசி அப்படிங்கிறது ஒரு ஐசியும் இருக்குது. இந்த பிஎம்ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கவர் பண்ணி இந்த பவர் ஐசி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து வர வோல்டேஜ் வந்து ரெகுலேட் ஆகி மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஐசிக்கு போகுது. அதாவது வந்து இது வந்து பேட்டரியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பவர் ஐசிக்கு வந்துச்சு. பட் இங்கே வந்து எப்படின்னா பிஎம்ஐயில் ஒரு ரெகுலேட்டர் இருக்காரு. ஸோ அவருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மெயின் பவர் ஐசிக்கு போகுது. இது பிரைமரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி செகண்டரி அப்படின்னு சொல்ல கூட வச்சுக்கலாம். ஸோ பிரைமரியாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேட்டரி கனெக்டர்லேருந்து போகுது. இதுலேருந்து வர அவுட்புட் வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து பவர் ஐசிக்கு போகுது. ஸோ இந்த பிஎம்ஐயில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎம்ஐல ரெகுலேட் பண்ணுறது வாட்ச் டாக், சார்ஜிங் ஐசி, எல்இடி லைட். ஸோ அந்த சார்ஜிங் ஐசி சார்ஜ் ஏர்லனா வந்து பிஎம்ஐசி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் கூட சில இதெல்லாம் வந்து ரெடி ஆயிடுது. ஸோ எல்இடி லைட், பேக் லைட் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசியில் கவர் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து Xiaomi Redmi பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மொபைல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேக் லைட் செக்ஷன் இந்த மாதிரி சார்ஜிங் செக்ஷன்லாம் வந்து தனித்தனியாகவே செப்பரேட் பண்ணிடுறாங்க, வெளியவே நமக்கு போட்டுறாங்க. பட் Xiaomi Redmi பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஐசியை நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட் ஆகிற கரண்ட் வந்து மெயின் பவர் ஐசிக்கு வருது. ஸோ சேம் கான்செப்ட் தான், பவர் ஐசிலேருந்து 5 ரெகுலேட் ஆகி நமக்கு வந்து இஎம்எம்சிக்கும் ஃபிளாஷ் ஐசிக்கும் போகுது, இஎம்எம்சிக்கும் சிபிஐக்கும் போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சிம்டம்ஸ் தெரியும். என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஷார்ட் நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மல்டிமீட்டர் வைக்கிறீங்க. மல்டிமீட்டர் வச்சோம்னா உங்களுக்கு கண்டினியூட்டி வந்து வரல. பட் ஆனால் டிசி மீட்டர் வைக்கும்போது கண்டினியூட்டி வந்து நமக்கு வந்து ட்ரிப் ஆகுது. அதாவது வந்து ஃபுல் ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. எதனால அந்த சிம்டம்ஸ் வந்து மல்டிமீட்டரில் வரல டிசி மீட்டரில் வருது அப்படின்னா மல்டிமீட்டர் நீங்கள் இந்த ப்ராப்ளம் கனெக்ட் பண்ணும்போது இதோட ரீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஐசிக்கு தான் போகும். ஸோ இங்கே இருக்கிறது வந்து எதுவும் ஷார்ட் ஆகலை அப்படின்னா மல்டிமீட்டர் ஷார்ட் காட்டாது. பட் டிசி பவர் சப்ளை என்ன பண்ணும் அப்படின்னா
இங்கே இருக்க பவர் அவுட்புட் போயிட்டு இந்த பவர் ஐசியில் வந்து ஷார்ட் நடந்திருக்கும். ஸோ அதனால் வந்து டிசி மீட்டர் வந்து ட்ரிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஷார்ட் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மல்டிமீட்டரில் காமிக்காது. ஸோ இது வந்து ஷார்ட் நடக்குது அப்படின்னா மல்டிமீட்டரில் டேரெக்டாக காமிக்கும். இங்கே ஷார்ட் நடக்குதுன்னா காமிக்காது. ஏன்னா இதோட அவுட்புட் வோல்டேஜில் தான் இந்த பவர் ஐசியோட அவுட்புட் வோல்டேஜ் தான் இந்த பவர் ஐசி அவுட்புட் வோல்டேஜ் இது வழியாக போகுது. ஸோ இந்த அவுட்புட் வோல்டேஜில் வந்து ஷார்ட் நடந்துச்சு அப்படின்னா மல்டிமீட்டரில் காமிக்காது. ஏன்னா மல்டிமீட்டரோட பர்பஸ் வந்து இதோட முடிஞ்சிடும். பட் டிசி மீட்டர் அப்படி கிடையாது. இது எல்லாத்துக்கும் பவர் சப்ளை செக் பண்ணும்போது இந்த இடத்துல ஷார்ட் நடக்கிறதுனால வந்து ட்ரிப் ஆயிடுது. ஸோ அதனால் வந்து ஒரு சில காரணங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ மல்டிமீட்டரில் ட்ரிப் ஆகிறதுல ஃபுல் ஷார்ட் காமிக்கிறதுல ஆனால் டிசி மீட்டரில் காமிக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ பவர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த எபிசோட் 4ஓட நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னென்ன வந்து ஒரு டீட்டெயில்டு வியூ ஃபர்ஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3.7 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ கனெக்ட் பண்ண உடனே நமக்கு வந்து பவர் ஐசிக்கு வந்து பவர் போயிடுது. ஸோ அங்கே வந்து வாட்ச் டாக்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ வாட்ச் டாக்லேருந்து நமக்கு வந்து பவர் செக்ஷன் வரும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேட்டரிக்கு உண்டான கனெக்ஷன் வந்து கரெக்டாக போகுதான்னு பாருங்கள். பேட்டரிக்கு நீங்கள் கொடுக்குற வோல்ட்டு பூஸ்ட் 3.7 வோல்ட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே போகிறது வந்து கரெக்டாக ட்ராக்டர் எல்லாமே கரெக்டாக பவர் ஐசிக்கு போயிருதான்னு பாருங்கள். ஸோ போயிருச்சான்னு பார்த்துட்டு இது வந்து போயிருச்சு. பட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பவர் செக்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ப்ளஸ் மைனஸ்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ இதில் வந்து மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3.7 வோல்ட் ஆர் 1 வோல்ட் ஆர் 2 வோல்ட் சம்திங் வரும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா வாட்ச் டாக் வேலை செய்யுது. வேலை செஞ்சதுனால தான் நமக்கு இந்த பவர் செக்ஷனுக்கு பவர் பட்டனுக்கு நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் கொடுக்குது. ஸோ இது வந்து 2வது வியூ. ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சிம்பிளாக ஒரு ஃபோன் வந்து டெட்டுங்க. இது எப்படி உடனே நம்ம வந்து கஸ்டமருக்கு என்ன இது சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஈஸி. ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணுறீங்க பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் பட்டன் செக் பண்ணுறீங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஓகே எல்லாம் வோல்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3வது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணுங்க. டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணும்போது ஆம்ஸ் வந்து ஃபிக்ஸடாக நிற்கிது அப்படின்னா சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்பயுமே ஃபிக்ஸடாக நிற்கிது. ஏன்னா மேக்ஸிமம் அரைஸ் கம்ப்ளைண்ட் என்னன்னா ஃபிக்ஸட் ஆம்ப் தான். ஸோ அது என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா இஎம்எம்சி சிப் ஃபெயிலியர் ஆர் சாஃப்ட்வேர் கரெக்ட் ரெண்டே விஷயம் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ வர மொபைல்ஸில் டெட் கம்ப்ளைண்ட் வந்து இஎம்எம்சி சிப் ஃபெயிலியரும் நமக்கு வந்து சாஃப்ட்வேர் கரெக்ட்னால தான் ஃபோன் டெட் ஆகுது. ஸோ ஃபிக்ஸட் ஆம்ப் அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக வந்து இஎம்எம்சி கிளாஸ் ஐசி சிப் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பவர் ஐசி இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோனில் வந்து பவர் ஐசி நல்லா இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் நீங்கள் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த டிவைஸோட நேம் இப்போ PM89 ஐசி போட்டுட்டாங்கன்னா குவால்காம் போட்டுன்னு வந்து கம்ப்யூட்டரில் காமிக்கும். எம்டி போட்டிருந்தாங்கன்னா எம்டிகே போட்டுன்னு காமிக்கும். ஸோ அப்படி காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பவர் ஐசி நல்லா இருக்கு. மேற்கொண்டு இஎம்எம்சி ஐசி சிபியும் நீங்கள் வந்து செக் பண்ணால் ஓகே அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ஒரு ஈஸி மெத்தட். ஏன்னா கம்ப்யூட்டரே சொல்லிடுது பவர் ஐசி நல்லா இருக்குன்னு. அப்படின்னா வேற யார் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர்த்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ரெடி ஆயிடும். ஸோ ஒரு சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகுது. போர்டு ஹீட் ஆகும்போது கண்டிப்பாக இவங்க 3 பேர்த்துல யாரோ ஒருத்தர் அடி வாங்கியிருப்பாங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யார் அதிகமாக ஹீட் ஆகுறாங்களோ அவங்க தான். ஏன்னா இதுவும் ஹீட் ஆகும், இதுவும் ஹீட் ஆகும். ஸோ 3மே ஹீட் ஆகுது, 3மே போயிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. இந்த 3ல் யாரோ ஒருத்தர் வந்து அதிகமாக ஹீட் ஆகுவாங்க. அவங்க தான் வந்து கண்டிப்பாக அடிபட்டிருப்பாங்க. ஸோ அப்படி அடிபட்டு நமக்கு ஆஃப் ஷாட் காமிக்கும், வேல்யூஸ்லாம் மாறும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது செக் பாயிண்ட் வந்து பவர் பட்டன், 3வது செக் பாயிண்ட் வந்து பவர் ஐசி நல்லா இருக்கான்னு பாருங்க. ஸோ 4வது செக் பாயிண்ட் வந்து பவர் ஐசிக்கான அவுட்புட் வோல்டேஜ். இது வந்து டிசி மீட்டரில் எப்படிங்க தெரியும்? அந்த பவர் ஐசிக்கான அவுட்புட் வோல்டேஜ் தான் நமக்கு போயிருக்குங்கிறது டிசி மீட்டர் எப்படி தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி மீட்டரு, இது டிசி மீட்டரோட மீட்டர்னு வச்சுக்கலாம், அனலாக் மீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி ஏறுது, ரிலீஸ் பண்ணிட்டா இறங்கிடுது, ப்ரெஸ் பண்ணும்போது ஏறுது, ரிலீஸ் பண்ணிட்டா இறங்கிடுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த செகண்டரி இந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர அவுட்புட் வோல்டேஜ் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட் நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களால நமக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் செக்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்இடி பேக்லைட் டிரைவர். ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ செஷன் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ செஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.